எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பராக அவுள் வச்சு அவுள் வடை செய்யலாம். செம்ம சூப்பராக இருக்குது. உளுத்து வடையை விட சூப்பராக இருக்குது. வாங்க அவுள் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் அவுள் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். 2 அவுளும் இருக்குது. சகப்பு அவுளும் இருக்குது, வெள்ளை அவுளும் இருக்குது. இந்த அவுளில் நிறைய செய்யலாம். அவுள் லட்டு பிடிக்கலாம், அவுள் உப்புமா செய்யலாம், அவுள் வடை செய்யலாம். நான் 2 கப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், அது போட்டுடலாம். நான் ஊற்றுனா நிறைய ஆகிடும். 2.5 கப்பு இருக்குது. என்ன பண்ணலாம், சரி ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் எடுத்து வச்சு அங்கேயும் இங்கேயும் இறங்கிட்டு இதை நம்ம இப்போ 2-3 முறை கழுவிக்கணும். நல்லா கை போட்டு உடனே கழுவணும். ஊற வச்சு கழுவுனிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும். ஒரு 5-10 நிமிஷத்தில் அப்படியே ஊறிடும். நம்ம மிக்சியிலலாம் அடிக்க தேவையில்லை. அப்படியே கையில் பணிஞ்சாலே மாவாயிடும். நல்லா கழுவி நாளுக்கு நிறையா இருக்கும். பாருங்க தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது மாதிரி ஒரு 3-4 தடவை கழுவிக்கோங்க நல்லா. இது நான் வாங்கி வேறு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் நல்லா ஒரு 4-5 முறை கழுவி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை அவள் வந்து உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஊறும் பாருங்க. கழுவுறதுக்குள்ளே ஊறிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கழுவிட்டோம். 6-7 முறை கழுவிட்டேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவுள் வாங்கி. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மத்தியானமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 7-8 முறையாக கழுவிட்டேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவுள் வாங்கி. இந்த இவ்வளோவே ஊற்றுங்க. இதுக்கு மேலே ஊற்றாதீங்க. கரெக்டாக இந்த அவுள் முழுகிற அளவு ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியாக போயிடும். இது வடை நல்லா இருக்காது, எண்ணெய் இழுத்துரும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கரெக்டாக பாருங்க. இந்த அவுள் முழுகிற அளவுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. கரெக்டாக ஊறுறதுக்கு சரியாயிடும். இது வந்து வெள்ளை அவுள் சீக்கிரம் ஊறிடும். சிகப்பு அவுளுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும். மிக்சியில் கூட அடிக்கணும். அது வந்து ஆடாக இருக்கும். சிகப்பு அவுள். வெள்ளை அவுள் வந்து ரொம்ப சீக்கிரம் பாருங்க. 4-5-6-7 முறை கழுவுனா அதுலேயே ஊறிடுச்சு. தெரியுதுங்களா பாருங்க, இப்பயே ஊறிடுச்சு. இதே தண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக வாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம வடை செய்கிற மாதிரியே தான், உளுத்த வடை கார வடை செய்கிற மாதிரியே இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறினா போதும். நாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஊறட்டும். அப்படியே தண்ணி தான் கரெக்டாக இந்த அவுள் முழுகிற அளவுக்கு. அதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க. அப்படி நிறையா இருந்தால் வடிகட்டிக்கோங்க. சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் சரி, ரேசன் எண்ணெயில் கூட செய்யுங்க. சூப்பராக இருக்கும். எல்லா எண்ணெயிலும் செய்யலாம். நான் ரேசன் எண்ணெய் எப்படி பதம் பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு வீடியோ போடுற பாருங்க. அது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் ரேசன் எண்ணெய் கிடவே கிடாது. நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. அநேகமாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் போடுறேன். இன்னொரு முறை அந்த வீடியோலாம் பயனுள்ள வீடியோ பாருங்கள். வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்பயும் ஆஃப்லேயே இருக்குது. ஆணுன்னு நினச்சிட்டு எல்லாம் சொல்லிட்டேன். என்னன்னு தெரில, இன்னைக்கு கொஞ்சம் மூட் அவுட்டில் இருக்குது. இதில் வந்து 2.5 கப்பு வெள்ளை அவுள் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 5 முறை நல்லா கழுவிட்டு அவுள் முழுகிற அளவுக்கு இதில் 2.5 கப்பு அவுள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு நிறையா சால்ட்டு. இந்த கப்பில் பச்சரிசி 1 கப்பு, ரவை 1 கப்பு, தயிர் 1 கப்பு. பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியாக கட் பண்ண சின்ன பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தலை 1 கில்லு பொடி பொடியாக கட் பண்ணி, கருவேப்பிலை கட் பண்ணியாச்சு. சீரகம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு வேணா தோசை சோடா மாவு வேணும், ஒரே ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. நம்ம தயிர் போட்டிருக்கனால அது தேவையில்லை. சூப்பராக இருக்கும். இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு வடை தட்டுற மாதிரி தான், நம்ம உளுத்த வடை தட்டுற மாதிரியே தான். வாங்க எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சு பார்க்கலாம். என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனல் பார்க்குறவங்களாம் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ வந்து உங்கள் செல்லில் சேவ் ஆகிடும். என் வீடியோ நான் போட உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எண்ணெய் சூப்பராக காஞ்சிருச்சு.
இப்படி தான் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கணும். கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா படைஞ்சாச்சு. எண்ணெய் பாருங்கள் சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். போட்டவுடனே பாருங்கள் எண்ணெயில் போடுறேன். இதுதான் எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? எண்ணெய் காஞ்சிச்சு. போட்டு எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயாவது தண்ணியாவது தொட்டு உருண்டை பிடிச்சிட்டு பாருங்க இப்படி தட்டிக்கோங்க. இப்படி தட்டிட்டு இப்படி ஒரு ஓட்டை, அப்படி ஒரு ஓட்டை போட்டு போடுங்க. அது போட்டுக்கோங்க. சரி கையில் தட்டி ஒரு ஓட்டை போட்டு போட்டுருங்க. நம்ம ஊற்ற வடை போடுற மாதிரியே தான். அப்படி ஒரு ஓட்டை, அதை திருப்பி இப்படி ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை போட்டால் கொஞ்சம் உள்ளே நல்லா வேகும், அதனால தான் போடுறது. ரொம்ப கெட்டியாக கரெக்டாக இருக்குது. அவுள் முழுகிற அளவுக்கு வெள்ளை அவுள்னா தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிகப்பு அவுள்னா நீங்கள் கையில் பசைய முடியாது. மிக்சியில் ஒரு ரோல் தான் போட்டுக்கணும். அதனால் கொஞ்சம் வச்சுக்கலாம். போட்டாச்சு. அது திருப்பறதுக்குள்ளார அதுக்கு ஒரு திருப்பறதை எடுத்து வச்சுக்கலாம். வேகட்டும். அந்த பின்னாடி ஒன்று கூட உடையாது பாருங்கள். எவ்வளோ நல்லா வருது பார்த்தீங்களா? ஒன்று கூட உடையாத சூப்பராக வருது. நம்ம அது வேகத்துக்குள்ளார ரொம்ப அனலாகவும் வைக்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப அனலாக இருந்தால் மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. நம்மளுக்குள்ள உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தட்டி கூட வச்சுக்கோங்க. ஓட்டை போட்டு போட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே ரெண்டும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 தடவை திருப்பி எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அவுள் வடை எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லாம் பாருங்கள் அது வேகிறதுக்குள்ள தட்டி வச்சுட்டு அப்படியே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விடணும். ஒரே தரையில் ஒரு 2-3 தடவை நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்ல கலர், நல்ல கலரு சாப்பிட்பா. நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், எல்லா வீடியோவிலையும் அந்த வாசனையே சாப்பிட்லாம் போல இருக்கும். அது மாதிரி அப்படியே 2-3 தடவை. ரொம்ப அனலும் வேண்டாம், ரொம்ப ஸ்லோவும் வேணும். ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லா வேகும். அடுத்து திருப்பி விட்டு வெந்துச்சு எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. சூப்பராக அதே மாதிரி கலர் மாறி எடுங்க. வாங்க பாருங்க. இந்த கிண்ணத்துல 2.5 கிண்ணம் அவுள் தான், வெள்ளை அவுள். இது என்ன குட்டி கிண்ணம். ஒரு தட்டு நிறைய ஏற்கனவே குடிசுங்க ஒரு 5 எடுத்துட்டு போயிட்டாங்க.
எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. எதுவுமே செய்யல. வெள்ளை உள்ள இதில் 2.5 கிண்ணம், 2.5 கரெக்டாக 2.5 தலை தட்டி 2.5. இந்த கப்பில் பச்சரிசி 1 கப்பு, கெட்டி தயிர் 1 கப்பு, புளிச்ச தயிர் ஊற்றுக்கு நல்லாயிருக்கும். கெட்டி தயிர் 1 கப்பு, 1 கப்பு ரவை. நான் வேறு எதுவுமே சேர்த்துல. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கண்ணுக்கு தெரியாது கட் பண்ணிக்கிட்டேன். 2 மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் ஒரே ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்தது. 1 ஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு அந்த அவுளை வந்து இதில் ஊற வச்சு, அந்த அவுளுக்கு மேலே கொஞ்சம் கூட கூட அவுளுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நான் கழுவி ஒரு 4-5 முறை கழுவிட்டு போயிட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டிக்கிட்டு வரத்துக்குள்ளே அவள் நல்லா ஊறிச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அப்படியே கையில் பிணைஞ்சி அப்படியே எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு செஞ்சுட்டு இந்த அவள் செய்கிறது இப்படி தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வீடியோக்குள்ள எல்லாம் வரும். வாங்க, சூப்பராகவும் பாருங்கள். என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று எடுத்து இது பண்ணித்தான் பயங்கர சாப்பிட்டாரு. உளுத்த மழை தோத்துருச்சுங்க. எண்ணெய் இழுக்கல. அப்படியே உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா. மேலே மொறுன்னு இருக்குது. உள்ள அவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ரொம்ப சாப்பிட்டா இருக்குது. நல்லா டேஸ்ட்டு எல்லாமே. நிறைய பேர் கடல மாவு கலக்குறாங்க. நான் கடல மாவு கலக்கல. ஒரு அதே கிண்ணத்தில் ரவை, பச்சரிசி மாவு, அவ்வளோதான். தயிர் 1 கப்பு. வேறு எதுவுமே போட்டுக்கல. வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம வடைக்கு என்ன போடுறோமோ அதே கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, அவ்வளோதான். செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க. மேலே ஃபுல்லாக மொறுன்னு இருக்குது. உள்ளே சாஃப்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஈஸியான மெத்தடு. உடம்புக்கும் நல்லது. அவ்வளோல எதுவும் இல்லை. ரவையாலேயும் ஒன்றும் இல்லை, பச்சரிசினாலையும் ஒன்றும் இல்லை. பச்சரிசிக்கு 1 கப்பு தான் கலக்குறோம். அதனால் எல்லாமே உடம்புக்கு எந்த கெடுதல் இல்லை. நீங்களும் செஞ்சு மாதிரி சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்குது.